ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கம கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கழுவி உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிலர் தனித்தனியாக வறுத்துப்பாங்க. நான் எல்லாத்தையும் ஒட்டுக்காக வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு சின்ன கோழி குண்டு சைஸில் புளி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தாராளமாக நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடுகு சோம்பு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து. நல்லா நம்ம இதையும் கோல்டு கலர் வர வரையும் வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம். சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டு வடிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. நாங்கள் உப்பு போட்டு வடிக்க மாட்டோம். இந்த மாதிரி குழம்புல தான் போடுவோம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால கண் பிரச்சனைகள் சரியாகும். முடி வளர பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் சரியாகும். பசங்களுக்கு நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.